ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்றாங்க. இது பர்சன் டு மெர்ச்சன்ட், நம்ம பொருட்கள்லாம் வாங்கல அமௌண்ட் பே பண்றோம் இல்லையா, பர்சன் டு மெர்ச்சன்ட்டுக்காக உள்ளது. பர்சன் டு பர்சன் நம்ம இன்னொரு நம்பர்களுக்கு அனுப்பக்கூடிய இந்த பர்சன் டு பர்சன் எந்த சேஞ்சுமே ஆகல. அது எப்பவும் போல 1,00,000 ரூபா தான் மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. ஸோ இப்போ இந்த பர்சன் டு மெர்ச்சன்ட்டுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு 10,00,000 ரூபாய், அதாவது நீங்க மருத்துவ காப்பீடு வாங்குறீங்க அப்படின்னாலோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் 10,00,000 ரூபாய் லிமிட் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பில் பே பண்றீங்க அப்படின்னா 10,00,000 ரூபாய் இருக்கு. ஸோ இதை தவிர நீங்க கிரெடிட் கார்டு பில்ல ரீபேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் 6,00,000 ரூபாய் யூபிஐ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நகை கடன் சம்பந்தமான பரிவர்த்தனை எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 10,00,000 ரூபாய். ஓகேங்களா? இது இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கோ இல்ல உங்க கல்விக்கான ஃபீஸ் பே பண்றீங்க அப்படின்னா அது 5,00,000 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்போ 5,00,000 ரூபாய் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.